எல்லோருக்கும் வணக்கம். நான் சுயாத்தா. அன்பாக விசாரிக்க அல்லது கேள்வி கேட்க இந்த 2 சொற்களும் கூடுதலாக உங்களோட வாழ்க்கையில் பாதிப்போம். அதாவது கொன்டன் அல்லது வியூடன். அநேகமாக கடைகள் அல்ல ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் அல்ல போகிற வழிகளில் ஏதாவது விசாரிக்கிறதுக்கு அன்பாக, அதாவது ஹோய்வ்லிக பிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அன்பாக விசாரிக்க இச்சொற்கள் எங்களுக்கு உதவும். ஒரு 28 வருடங்களுக்கு முன் நவகட்சியும் இல்லை. நாங்கள் இப்போவும் மேப் புத்தகத்தை வச்சு அதை பார்த்து தான் கார் ஓடுவோம். வச்சுரோலாயில் பார்த்து ஒன்று விளங்காட்டி நாங்கள் எனக்கு ஒரு பெட்ரோல் சைட்டில் நிப்பாட்டி கேட்போம், எப்படி போகிறது என்னென்று போகிறோம். அதை ஞாபகமாக தான் அந்த நாங்கள் முதல் போகும்போது எடுத்த அந்த படம் அதில் போட்டேன். இதில் நாங்கள் நோமலாக உதவி கேட்பதற்கும் ஒரு ஆளை தயவு செய்து ஒரு அன்பாக கேட்பதற்கும் உள்ள வித்தியாசம்தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஹெல்ப் மீண்டா எனக்கு உதவு, அதுவும் சரிதான். ஆனால் அது ஒரு அன்பாக கேட்கும் ஒரு சொல்லில்லை. ஹெல்ப் மீட்டர்னா கொஞ்சம் ஓகே, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஆனால் நாங்கள் மிகவும் தாழ்மையாக அன்பாக கேட்கணுமாண்டா கொண்டன்சி மியப்பிட்ட கெல்ஃபன் என்று கேட்கலாம், அல்லது பியர்டன்சி மியப்பிட்ட கெல்ஃபன் என்று கேட்கலாம். அதுக்கு தான் இந்த சொற்கள் பாவிப்போம். நாங்கள் எங்களோட உரையாடலில் தான் அந்த கனிவை காட்ட முடியும். உதவி செய் என்று கேட்குறக்கும், தயவு செய்து எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்குறக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் கொண்டன்சி மிய ஹெல்ஃபும், நீங்கள் எனக்கு உதவுவீர்களா. இதில் konnte ich bitte mit Frau Raj sprechen அல்லது würde ich bitte mit Frau Raj sprechen என்று கேட்கலாம். Würdest du bitte das Fenster zumachen? தயவு செய்து ஜன்னலை மூடுவீர்களா. அல்ல இதில் கொஞ்சம் போடலாம். Konntest du bitte das Fenster zumachen ன்னு கேட்கலாம். 2 சொல்லுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும். இதில் கொன்டன் ஓர வியர்டன் சீமிய பிட்ட ஐனன் காஃபி பிரிங்கன், தயவு செய்து எனக்கு ஒரு காபி கொண்டு வருவீர்களா. würden Sie bitte den Satz wiederholen? தயவு செய்து அந்த வாக்கியத்தை மீண்டும் சொல்ல முடியுமா. இது எல்லாற்ற வாழ்க்கையிலையும் நடக்கும். நாங்கள் உண்ட வாசிக்க அவர்கள் வேறு உலகத்துக்கு போயிடுவார்கள், வேறு டக்குன்னு கேட்பார்கள், திருப்பி சொல்லுங்க அம்மாண்ட. Konntest oder würdest du mir kurz deinen Kuli ausleihen? ஒரு கணம் உங்கள் பேனாவை எனக்கு கொடுப்பீங்களா. என்னை வாங்கின ஃபோம் நிரப்பிக்க அல்லது
ஏர்போர்ட்டில் நாங்கள் பெண்ணை விட்டுட்டு போட்டால் மற்றவர்களிடம் கேட்போம் கட்டாயம். அல்லது கொண்டஸ்டோட பியோடஸ் டு மிய கூட்ஸ் டைனன் கூலி கேபன் அப்படியும் கேட்கணும். எனக்கு ஒரு கணம் உங்கள் பேனாவை கொடுப்பீங்களான்ட்டு. Konten ஒரு பியோடன்சி பிட்டர் டேன் பேக் ஸோ பேங்க் ஏர் கிளியரன். தயவு செய்து வங்கிக்கு செல்லும் வழியை எங்களுக்கு விளங்கப்படுத்துவீங்களா இல்லை விளக்குவீர்களா என்று கேட்கலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீலன் டாங்கோன் பெஸ்ட் பார்ட் சஸ். விண்டர் முடிஞ்சு ஃப்ரூலிங் வரும்போது அந்த இலைகள் எல்லாம் மரத்தில் துளிர் விடும்போது அது ஒரு தனி சந்தோஷம். ஒரு ஆள் செத்து உயிர்த்த மாதிரி இருக்கும் பார்த்தால் அந்த மரங்களை.